வெறும் மாஸ்காலே உருவாக்கப்பட்ட ஒரு கல்யாண ட்ரெஸ்ஸா? இனி நீங்க உங்களோட ஃபேவரட்டான சாக்லேட் லட்சம் ரூபாய் கொடுத்து தான் வாங்கி சாப்பிடணும் போல. வெறும் பேசாம அமைதியா இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய ஆபத்து வருமா? நீங்க எங்கேயாவது கார்டு பேமெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்கேம்ல சிக்கிக்காம பாத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷாப்பிங் மால்ல வேலை கிடைச்சிட்டாலே நீங்க இந்த உலகத்துல எதையுமே சாதிச்சிடலாமா? இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, கல்யாணம்ங்கிறது லைஃபோட மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்டா இருக்கிறதுனால பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு நல்ல குவாலிட்டியான நல்ல விலை கூடின ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா ஸ்பெஷலான ஒரு டேக்கு ஆஃப் கோர்ஸ் ஸ்பெஷலான ஒரு அவுட்ஃபிட் இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு வெட்டிங் ட்ரெஸ் பார்க்க போறோம்னா அதை முழுக்க மாஸ்காலே உருவாக்கி இருக்காங்களாம். ஆக்சுவலா இந்த மாஸ்கால உருவாக்கப்பட்ட வெட்டிங் ட்ரெஸ் டாம் சில்வரக்ஸ் என்கிற இவர் தான் உருவாக்கி இருக்காரு. இந்த வெட்டிங் ட்ரெஸ் உருவாக்குறதுக்காக மொத்தம் 1500 மாஸ்களை பயன்படுத்தி இருக்காங்களாம். அதுவும் எதுக்காகனா யூகேல சுதந்திர தினம் அன்னைக்கு கோவிட்-19 எல்லா விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் நீக்கிட்டாங்களாம். இதனால மிச்சம் இருக்கிற மாஸ்கள் எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்றதுக்கு மக்களை மோட்டிவேட் பண்றதுக்காகவே இந்த மாதிரி முழுக்க மாஸ்காலே ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அத சுதந்திர தினம் அன்னைக்கு மக்கள் முன்னாடியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தாங்களாம். நம்பர் 2, நார்மலா நம்ம வீட்ல வச்சு சாப்பிடுறதுக்காக வாழைப்பழம் வாங்கணும்னா அந்த வாழைப்பழம் எல்லாமே ஒரே பக்கத்துல தான் பழுத்து இருக்கும். ஆனா ஒரு 2-3 நாள் போக நம்ம வச்சு சாப்பிடலாம்னு வாங்கின வாழைப்பழத்தோட நிலைமை மோசமாகிட்டே போகும். அதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரியான வாழைப்பழத்தை குப்பையில தான் போட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஆனா ஒருவேளை நீங்க சவுத் கொரியால வாழைப்பழம் வாங்குனீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா சவுத் கொரியால உள்ள மார்க்கெட்கள் எல்லாம் இந்த மாதிரியான வாழைப்பழத்தோட பாக்கெட்கள் கிடைக்கும். அதுல இருக்கிற ஒவ்வொரு வாழைப்பழமும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல பழுத்து இருக்குமா. அதாவது நீங்க அந்த வாழைப்பழ பாக்கெட்டை வாங்கி மொத வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு ரெண்டாவது வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிட முடியாது. ஏன்னா அது பாதி தான் பழுத்த கண்டிஷன்ல இருக்கும். ஆனா அடுத்த நாள் அதை செம்மையா சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 நாள் கழிச்சு ஃப்ரெஷ்ஷா பழுக்கிற மாதிரி இந்த பாக்கெட்ல வாழைப்பழங்களை வச்சிருப்பாங்க. அதனால சவுத் கொரியால கிடைக்கிற இந்த வாழைப்பழ பாக்கெட்டோட பேரே ஒன் அட் அ டைம் தான். நம்பர் 3, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கான ஆசை போயிரும். ஏன்னா இன்ஜின்ல இருந்து ட்ரெயின் ஆபரேட் பண்றவருக்கு ராத்திரி நேரத்துல ட்ரெயினுக்கு வெளியே எப்படி தெரியுதுங்கிறத பாருங்க. இவ்வளவு வேகமா ஏதோ ஒரு ஆறான இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறது போல தெரியுது. அதுவும் போகிற இந்த ஸ்பீட்ல திடீர்னு குறுக்க ஏதாவது சாடிச்சுன்னா யாருக்கு தெரியும், நம்ம இந்த இடத்துல இருந்தா திடீர்னு ஹார்ட் அட்டாக்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4, இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சமா இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ரூம்ல இருந்து கொஞ்சம் ஒரு நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிறது உங்களோட உயிரை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். அதாவது குறைவா பேசுறது உங்களோட உயிரு கூட ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குர்காவ்ல விவேக் என்கிற ஒரு பையன் மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். ஒரு 2-3 மோமோஸ் சாப்பிடுறதுக்குள்ள அந்த பையனோட பிளேட்ல அந்த சட்னியை சாஸும் தீர்ந்து போச்சு. ஆனா அந்த பையன் இன்ட்ரோவர்ட்டா இருந்தனால மறுபடியும் சட்னி கேக்குறது கூச்சப்பட்டு அப்படியே வெறும் மோமோஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். அந்த சமயம் பார்த்தா அதுல ஒரு மோமோஸ் அந்த பையனோட தொண்டையிலே மாட்டிக்கிச்சான். ஏன்னா மோமோஸோட வெளியே உள்ள லேயர் மைதாவா இருக்கிறதுனால ஈஸியா எங்கேயுமே ஒட்டி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா ஈவன் டாக்டர்கிட்ட கொண்டு போனதுக்கு அப்புறமும் டாக்டருக்கும் விவேக்கோட பிரச்சனை தெரிஞ்சுக்கிறது கஷ்டமாகிட்டு. ஏன்னா அந்த பையன் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதுனால டாக்டர்கிட்ட கூட எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஷேர் பண்ணல. அண்ட் இதே போலவே இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸ் நடக்கிற மோஸ்ட் காமனான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா கடைக்காரங்க சில சமயங்கள்ல இந்த மாதிரி கிழிஞ்ச நோட்டை தலையில கட்டி விட்டுருவாங்க. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்க அதுக்கப்புறமா அதையும் சேஞ்ச் பண்றதுக்கு வருத்தப்பட்டு அது அவங்ககிட்ட அப்படியே இருக்கும். சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா நம்ம அமைதியா இருக்கிறது நல்லதுதான். ஆனா நம்ம உயிர் போகிற அளவுக்கோ இல்ல நமக்கு லாஸ் ஆகுற அளவுக்கு அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 5, இந்த ஒரு பிராங்க் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸோட காமெடி பண்ணி விட்டுட்டு லாஸ் ஏஞ்சலஸ்ல கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு ஃபேக்கான ஒரு லக்ஸரி பிராண்ட் ஒன்னு ஓபன் பண்ணிருந்தாங்க. அதாவது பெல்லிசி என்கிற ஒரு பிராண்டோட ஒரு ஃபேக்கான ஷோரூம் ஒன்னு ஓபன் பண்ணிருந்தாங்களா. அண்ட் அந்த ஷோரூம்ல பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிற விலை குறைஞ்ச ஷூக்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஷோரூம்காகவே ஒரு கிராண்ட் ஓபனிங்கே வச்சு நாங்க இப்படின்னு சொல்ற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸையும் கூப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி அங்க வந்தவங்க எல்லாரும் அங்க இருந்தது எல்லாமே டூப்ளிகேட் தான் என்கிறத கூட கண்டுபிடிக்காம இது அப்படி இருக்குது இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த ஷூக்களை புகழ தொடங்கிட்டாங்களாம். $45 வாங்கி அந்த ஷோரூம்ல வச்ச ஷூவை எல்லாரும் $600-700 வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இது எல்லாம் ஃபேக் ப்ராடக்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே அசிங்கமா போச்சு. நம்பர் 6, சில சமயங்கள்ல உங்களோட டெபிட் கார்டுல இருந்து இந்த மாதிரியான ஸ்கேம்களும் நடக்குது. அண்ட் அது எங்க எப்படி நடந்ததுங்கிறத இத பாக்காட்டி உங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த வீடியோல உங்களால பார்க்க முடியும் ஒரு ஒரிஜினல் மெஷின்க்கு மேல ஃபேக்கான ஒரு டிவைஸ் ஒண்ண மாட்டி வச்சிருக்காங்க. அந்த மெஷின்ல உங்க டெபிட் கார்டோட எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் ஆகிரும். அதுக்கப்புறமா கிரிமினல்ஸ் அந்த டீடைல்ஸ் வச்சு ஃபேக்கான ஒரு கார்டை உருவாக்கி அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் எல்லாத்தையுமே அட்டையை போட்டுருவாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் திருடப்படுறதா சொல்லப்படுது. இந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் டெபிட் கார்டுக்கு பதிலா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது ட்ரஸ்டடான பிளேசஸ்ல மட்டுமே உங்களோட கார்டை ஸ்வைப் பண்றதுலயும் கவனமா இருந்துக்கோங்க. நம்பர் 7, ஒருவேளை நீங்க இந்த உலகத்துல எல்லாத்தோட வேல்யூபிளான ஒரு கிராப் ஏதாவது விலை கூடின ஃப்ரூட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாத்தோட வேல்யூபிளான ஒரு கிராப் ஸ்வீட் பொட்டேட்டோவாம். இதை நீங்க அதிகமா ஷின்சான் இல்ல டோரேமான்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ தான் எல்லாத்தோட அதிகமான நியூட்ரியன்ட்ஸையும் ப்ரொவைட் பண்ணுது. அதனால தான் ஸ்வீட் பொட்டேட்டோ மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு கிராப்பா இருக்குது. நம்பர் 8, ஒருவேளை உங்களால வால்மார்ட்ல வேலை பார்க்கறதுக்கு செலக்ட் ஆக முடியும்னா உங்களால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மாதிரியான பெரிய யூனிவர்சிட்டியில கூட செலக்ட் ஆக முடியும். ஏன்னா வால்மார்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆகிறது ஈஸி தான். காரணம் என்னன்னா
ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி 4.5% அப்ளிகன்ட் அக்செப்ட் பண்ணும். ஆனா வால்மார்ட் ஒரு 2.6% மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுது. அதாவது இங்க பெரிய பெரிய படிப்பு படிக்கிறத விட ஒரு சேல்ஸ்மேன் ஆகிறது தான் பெரிய வேல்யூ போல. நம்பர் 9, ஜப்பான்ல குடிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜப்பான்ல நீங்க குடிச்சிட்டு போலீஸ்ட சண்டை போட்டா அவங்க அப்படி அன்பா பாசமா ஒரு போர்வையில மூடி கொண்டு போயிருவாங்களாம். ஆனா இந்தியால குடிச்சிட்டு போலீஸ்ட பிரச்சனை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வெளுத்து கட்டுவல தான் நடக்கும். இப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா ஜப்பான்ல அன்பா தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்கங்கிற கேள்வி வந்திருக்கும். வேல் அதுக்கான பதில் எனக்கே சரியா தெரியாது. நம்பர் 10, இந்த ஒரு ஆசமான தீயணைக்கிற டெக்னிக் உண்மையாவே லட்சக்கணக்கானவரோட உயிரையும் காப்பாத்தும். ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிரிங்க்லர் எங்க தீ பிடிச்சிருக்குதுங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே டிடெக்ட் பண்ணி அதை மேற்கொண்டு தீப்பிடிச்சு எரிய விடாம அணைச்சிருமா. இந்த மாதிரி ஒரு தீப்பிடிச்சு அது பரவுறதுக்கு முன்னாடி அணைக்கிறனால எல்லாரோட உயிரும் சேஃபா இருக்கும். நம்பர் 11, ஒரு மியூசிக்கால ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி வேணாலும் மாத்த முடியும்ங்கறத நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல பார்த்திருக்கிறோம். அதாவது ஒரு சிம்பிள் மியூசிக்கால ஒரு மனுஷன் சூசைட் பண்றது வரைக்கும் போயிடுறான். ஆனா இந்த உலகத்துல இப்படியும் ஒரு சிலவங்க இருக்கிறாங்க, அவங்கள மியூசிக்காலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் இல்ல சாங் கேட்டா நம்ம மனசே உருகுனது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சிலருக்கு எந்த ஒரு மியூசிக் கேட்டாலும் எந்த ஒரு ஃபீலுமே இருக்காதாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சாங் இல்ல மியூசிக் கேட்டு எந்த ஒரு ஃபீலுமே இல்லாம இருந்திருக்குதாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 12, இந்த ஒரு பழத்தால நீங்க காலையில சீக்கிரம் எழும்பலாம். அதாவது நீங்க நைட் ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்கிற நேச்சுரல் சுகர் உங்களை காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா எழுப்பி விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. அண்ட் அதுல இருக்கிற ஒரு சில நியூட்ரியன்ஸ் உங்களை லாங் டைம்க்கு ஆக்டிவாவும் வச்சுக்கும். அதனால தான் ஆப்பிள் a day keeps the doctor awayன்னு சொல்றாங்க போல. நம்பர் 13, ரோமேனியால ரொம்ப வியர்டான ஒரு விஷயம் நடந்துகிட்டு வருது. அது என்ன, ரோமேனியால ஒருவேளை எங்க தீப்பிடிச்சிருந்ததுன்னா அங்க உள்ள ஃபயர் ஃபைட்டர்ஸ் தீ அணைக்கிற வண்டிய பில்டிங்க ரொம்ப நெருக்கமா கொண்டு போக கூடாதாம். அதனால ரோமானியன் ஃபயர் ஃபைட்டர்ஸ் சில சமயங்கள்ல தீ அணைக்கிறதுக்காக தரையில கிடக்கிற ஸ்னோஸை தூக்கி ஸ்னோ பால்ஸால அந்த தீ அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களாம். அப்படியே பாக்குறது கார்ட்டூன்ல எல்லாம் ஸ்னோ பால்ஸை வீசி விளையாடுறது போல இருக்கும். நம்பர் 14, இந்த விஷயத்தை ஒரு முறை இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபரா இருக்கிறீங்க. நீங்க உங்களோட போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்க சாப்பிடலான்னு போய் உட்காரும் போது உங்களுக்கெல்லாம் இங்க சாப்பாடு தரமாட்டோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கங்கறத இப்பவே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இதே போல ஆக்சுவலா உண்மையாவே ஒரு ஆளோட நடந்திருக்குது. அந்த ஆளு கோவத்துல முதல்ல இருந்து எடுத்த எல்லா போட்டோ ஆல்பமையும் delete பண்ணி விட்டுட்டாராம். வெல் மேபி அந்த இடத்துல நானா இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பேன். நம்பர் 15, இந்த உலகத்துல நடக்கிற அழிவுகளோட பெருசா பொருட்களோட விலைவாசிகள் தான் பெருசா அதிகரிச்சுட்டே போகுது. சோ இனி இந்த உலகத்துல அழிவு தண்ணீரால வருதோ இல்ல தீயால வருதோங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனா கூட்டிட்டு போகிற விலைவாசியால வர்றதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ முட்டாய் விக்கிற கம்பெனிகளும் தங்கத்தோட விலைக்கு முட்டாய்களை விக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நிறைய வரால சாப்பிடப்படுற கிட்காட்டை எடுத்துக்கிட்டோம்னா கிட்காட் டேக் அ பிரேக் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி லட்சம் கோடிகளை சம்பாதிச்சுட்டு, ஆனா இனி கிட்காட்டோட புது உருவத்தை பார்த்து உங்களுக்கு கிட்காட் பிரேக் எடுக்கணும்னு தோணவே தோணாது. ஏன்னா இந்த கிட்காட்டை சாப்பிடுறதுக்கு நீங்க முழுசா 7000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கிட்காட். இது ஆஸ்திரேலியால சைனீஸ் நியூ இயர்க்காக உருவாக்கி இருந்தாங்க. அதுக்கு மேல 24 கேரட் கோல்டால ரோல் பண்ணி ரோஸ் ஜெல்லியையும் ரோஸ் பூவையும் தூவி விட்டுருப்பாங்களாம். சரி கிட்காட் மட்டும் தான் இப்படி பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இப்ப கேட்பரி கம்பெனிக்காரங்களும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலா கேட்பரி விஸ்பாவோட 4 பாக்கெட் 400 ரூபாயில கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ கேட்பரி விஸ்பா கோல்டன்ங்கிற ஒரு புது சாக்லேட்டை கொண்டு வந்து அதோட விலை $1630. அதாவது 1,35,000 ரூபாய் கொடுத்து ஒரு டெய்ரி மில்க வாங்கி சாப்பிடுவீங்க. ஆனா கிட்காட்டை 7000 ரூபாய்க்கு வித்தாலும் அதுல கொஞ்சமாவது கோல்ட ஒட்டி கொடுத்தாங்க. ஆனா இந்த கேட்பரி விஸ்பா கோல்ட்ல பெயர்ல மட்டும் தான் கோல்டு இருக்கும், ஆனா சாக்லேட்ல கோல்டு இருக்காது. வெல் நீங்க இவ்வளவு விலையை கொடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த மாதிரியான சாக்லேட்டை வாங்கி சாப்பிட விரும்புவீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.